நம்ம வெயிட் லாஸ் எபிசோடு 89 இன்னும் இருக்குது. அந்த 11 நாளை முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை கஷ்டம் தான் வரும்னு தெரில. பார்ப்போம். திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு, தம்பி நீங்கள் ஒழுங்காக ஒரு 10 நாளைக்கு பெங்களூர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போட்டாண்டா மண்ணல்லி அப்படின்னு டயட்லேயும் நம்ம ஒரு கோட்லையும் போட்டாச்சு. அப்புறம் நான் புக் பண்ண கெஸ்ட் ஹவுஸு காலையில் ரூம் அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. சரி, மறுபடியும் 4:30 மணிக்கு இன்னொரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போனால் அங்கே ரூம் இருந்துச்சு. அமைதியாக போய் மல்குண்டி தானே. இனி இந்த டயட் என்ன பண்ணுவேன், இந்த ஒர்க் அவுட் என்ன பண்ணுவேன் மைண்ட் செட்லேயே இருந்துச்சு. சரி, இந்த கஷ்டத்தையும் தாண்டி வருவோம்னு சொல்லிட்டு காலையிலத்துக்கு ஒரு ப்ரோட்டீன் ஓட்ஸ் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அப்புறம் மார்னிங் காஃபி கொடுத்தா, எனக்கு இந்த காஃபியெல்லாம் வேணாம், வர காஃபி கூட சர்க்கரை எல்லாமே இன்னும் அதை வாங்கி குளிச்சுட்டு வந்துட்டு ஆஃபீஸுக்கு பக்காவாக கிளம்பியாச்சு. மார்னிங்க்கு அதே தான் செஞ்சு வச்சுருந்தேன். இந்த ப்ரோட்டீன் ஓட்ஸு ஒரு 5 நிமிஷம் போட்டு கொதிக்க விட்டு வச்சுருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு அதே மாதிரி இன்னொரு போர்ஷனை செஞ்சு ஆஃபீஸுக்கு எடுத்துட்டேன். இந்த பெங்களூர் வந்தாலே டிராஃபிக், நம்ம ஹுப்ளியில் இருக்கும்போது ஜாலியாக டிராஃபிக்லாம் போயிடுவோம். இந்த பெங்களூர் டிராஃபிக் எப்போ தான் திருதுன்னு தெரில. நைட்டுக்கு ஒன்றும் இல்லை மக்களே, வெறும் ஒரு ஷேக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு படுத்துட்டேன்.